தொடக்க கல்வி பயில வரும்போது குழந்தையின் நரம்பு மண்டலம் அடையும் வளர்ச்சி 90%. அறிதிறன் வளர்ச்சியடைய ஸ்கீமா மெல்ல மெல்ல மாறுவது உடலியக்க சார்பு நிலையிலிருந்து மனவியக்க சார்புக்கு. மாணவன் எதை தெரிந்திருக்கிறானோ அதற்கும் பிறர் உதவியோடு எதை அறிந்து கொள்ள முடியுமோ அதற்கும் இடைப்பட்ட பகுதி புதிய அறிவை உருவாக்குவதற்கான இடம், ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். பற்றுகள் என்பவை சென்டிமெண்ட்ஸ் கற்றலின் விளைவாகும், அனுபவங்களின் விளைவாகும், மன எழுச்சி கலந்த மனநிலைகளாகும். மேற்கூறிய அனைத்தும் உட்காட்சி மூலம் இன்சைட் லேர்னிங் கற்றல் நிகழ்வினை ஆய்வு நடத்தி விளக்கியவர் கோலர். இருப்பதில் சிறந்தவற்றை குழந்தைகளுக்கு வழங்க மனித இடம் கடன்பட்டுள்ளது என பிரகடனப்படுத்தியது ஐநா சபை 1959 நவம்பர் 26 பிறக்கும்போது குழந்தையின் மூளையின் நிறை சுமார் 350 கிராம். எவரின் கருத்துப்படி நுண்ணறிவு என்பது தொடர்ந்து வளர்ச்சியடையும் ஆற்றல். பினே குமார பருவத்தினரது சமூக நடத்தையை பெருமளவு நிர்ணயிப்பது ஒப்பார் குழு. கற்றலின் போது பாராட்டு, பரிசு, அரவணைப்பு போன்றவற்றால் மாணவர்கள் அதிக ஆர்வம் காட்டுவது தார்ண்டைக்கின் விளைவு விதி. மன எழுச்சி கிளர்ச்சி ஓர் எல்லை வரை அதிகரித்தால் அது சாதனையை தாண்டி அதிகரிக்க செய்யும். அதற்கு மேல் அது சாதனையில் குறுக்கிடும். இது எக்ஸ் பிட்சன் விதி. மனவெழுச்சி முதிர்ச்சி பெற்றவரின் இயல்பு சுயபரிதாபம், கொள்ளாமை, நெருக்கடி நிலைகளிலும் நிதானமாக நடந்து கொள்ளுதல், மனவெழுச்சி வெளியிடலை ஒத்திப்போடவும் கட்டுப்படுத்தவும் ஆற்றல் பெற்றிருத்தல் அனைத்தும். நுண்ணறிவு ஈவு 70 முதல் 80 வரை உடைய குழந்தைகள் மெதுவாக கற்போர். ஆளுமையை அளவிடும் முறை நேர்காணல் முறை இன்டர்வியூ, புறத்தேற்று நுண்முறைகள் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ஸ், பொருள் இணைத்தறி சோதனை, திமாட்டிக் அப்ரோச்சம் டெஸ்ட் அனைத்தும். குமரப்பருவத்தின் இயல்பு தன்னுணர்வு மிகுந்து காணப்படுதல், பாலுணர்வு தலைதூக்கி இருத்தல். மேற்கூறிய இரண்டும். ஒற்றை காரணி கொள்கையின் குறைபாட்டை போக்க இரு காரணி கொள்கையை முன்மொழிந்தவர் ஸ்பியர்மேன். கவனித்தல் என்பது இதன் செயல் என்று ஹெப் என்பவர் கருதுகிறார். பெருமூளை ஸ்கின்னரின் செயல்படு ஆக்க நிலையிருத்தம் இவ்வாறும் அழைக்கப்படுகிறது, கருவிசார் ஆக்க நிலையிருத்தம். கல்வியின் செயல்படு பகுதி எனப்படுவது வழிகாட்டுதல். மரபுக்கூறுகள் காரணமாக மிக உயரமான பெற்றோர்களின் குழந்தைகள் பெற்றோரை விட உயரம் குறைந்து சராசரி உயரத்தை அடைவது பின்னோக்கு நகர்வு.